ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்லூட் எப்படி ப்ளே பண்ணுறது, ப்ரீலூட் எப்படி ப்ளே பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இன்டர்லூட்னா என்ன? ஒரு பாட்டில் வாசிக்கும் போது ஒரு கேப் வரும் இல்லையா, ஒரு ஸ்டான்ஸாக முடிச்சுட்டு ஒரு கேப் விடுவாங்க அந்த மியூசிக் போடுறதுக்கு. அதை நம்ம வழக்கப்படி பிஜிஎம் சொல்லுவோம். பிஜிஎம்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராப்பரான நேமோட இன்டர்லூட் அப்படி சொல்லுவாங்க. அது சாங்க்கு முன்னாடி ஆரம்பிக்குது இல்லை, ஒரு சாங் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் போடுவாங்கல்ல, அதற்கு பேர் ப்ரீலூட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்டர்லூடை பார்த்துடலாம், தென் நம்ம ப்ரீலூட் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்டர்லூடுன்றது ஒரு சரணம் முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த ஒரு மியூசிக். நம்ம வாசிக்கக்கூடிய பாட்டு வந்து சி மேஜரில் இருக்குது அப்படின்னா, அந்த சரணங்கள் வந்து இப்போ சியில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம். அடுத்த வரக்கூடிய சரணம் வந்து நம்ம என் பண்ணக்கூடிய அந்த இன்டர்லூடுக்குள்ள எண்டிங் வந்து சியில் தான் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா தான் இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி எண்டிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வாசிக்க காமிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இப்படி என் பண்ணலாம். இன்னொரு விதத்தில் பார்க்க போனால் இப்படி என் பண்ணலாம். சும்மா எப்படி போனாலும் அந்த என் பண்ணுறது எப்படி என் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். எப்படியோ வாசிக்கோங்க, என்னன்னாலும் வாசித்துக்கோங்க. வாசிச்சுட்டு எண்டிங்கில் இந்த கார்டுக்குள்ள நோட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்படியும் முடிக்கலாம். இந்த 5 நோட்டு இருக்குல்ல, இந்த கார்டு மத்தியில் வரக்கூடிய இந்த 5 நோட்டு, இந்த கார்டு பிடிக்கக்கூடிய பொசிஷன் 5 நோட்டு அப்படியே முடிக்கலாம். ஸோ பாருங்கள், அதுக்கு ஒரு டைமாக காமிக்கிறேன். இப்படி என்ன பண்ணலாம். இது வந்து இன்டர்லூடுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து சின்ன ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு இதை தெரியணும், இதுதான் என் பண்ண தெரியணும். நிறைய பேருக்கு வந்து எங்கே என் பண்ணுறதுன்னு தெரியாது. இது நானும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நீங்கள் போட்டு முடிக்கும் போது அவங்க நெக்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டைமிங் எங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி கரெக்டாக நமக்கு வந்து என் பண்ணணும். இது நம்பர் 1 ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய விஷயம். சரிங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இன்டர்லூடு எப்படி நம்ம ஆரம்பித்து எப்படி அது ஒரு ஃப்ளோவாக போகிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். செக்மெண்ட்டாக உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிஸ்டர் மெமரி நீங்கள் ஒன்று நம்ம வச்சுருக்கோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதில் ஹார்மோனியம் வச்சுருக்கேன், ரெண்டாவதுல இந்த சராங்கி வச்சுருக்கேன், மூணாவது ஸ்ட்ரிங்ஸு, நாலாவது சிட்டார். இது எப்படி செட் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ட்ராக் ரிஜிஸ்டர் மெமரி அப்படி சொல்லி இன்னொரு வீடியோ வந்திருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த செட் பண்ணுறதை எப்படி சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த 4 வாய்ஸ் ரொம்ப பேசிக்கல் வாய்ஸ். நீங்கள் வந்து ஏன்னா நம்ம ஒரு இந்தியன் ஸ்டைலில் எந்த ஸ்டைல் போட்டாலும் இது ரொம்ப பேசிக்கலான வாய்ஸ் போட்டால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரிங்களா? ஸோ நான் அதனால தான் இந்த 4 யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், ஒரு சாங் வந்து எப்படி நான் ஒரு டெமோ காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி இதை மாற்றுறது சொல்லி நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து ஒரு இன்டர்லூடாக போடலாம். இதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 1 2 3 4 இந்த 8 கவுண்ட் வருதுல்ல, முதல்ல 1 இது 4 கவுண்டாக இருந்துட்டு போட்டோம். 1 2 3 4 1 2 3 4 இந்த 8 கவுண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது இப்போ ஸ்ட்ரிங்ஸ் வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரிங்ஸு. அதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்டாக தான் நீங்கள் போகணும். ரெண்டாவது அடுத்த 8 கவுண்ட்டுக்கு வந்து 8 கவுண்ட்டுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன், இப்போ ஹார்மோனியம் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்மோனியமோ செராங்கி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறேன். அடுத்து 3ஆவதுக்கு சிட்டார் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஸ்ட்ரிங்ஸோடு முடிக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று, இது உங்களுக்கு பேசிக்கலாக சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்டில் நமக்கு வந்து கொஞ்சம் பிஜிஎம், அதாவது இன்டர்லூடை வந்து கொஞ்சம் நேரம் லென்த்தாக இழுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய வாய்ஸஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை பேசிக்கலாக வந்து ஃபைனலாக ஸ்ட்ரிங்ஸில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹார்மோனியம் வந்து இப்படி கொஞ்ச நேரம் வாசிட்டு, அதுக்கப்புறம் சிட்டார் வாசிட்டு, அதுக்கப்புறம்
இப்படி சிங்ஸோட முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வாய்ஸஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய செக்மெண்ட் இது தான். ஒன்று 8 கவுண்டுக்கு ஒரு வாய்ஸை போடலாம், இல்லை நான் ஃபஸ்ட்டு 4 கவுண்ட் வரைக்கும் போடலாம். சரிங்களா? ப்ளே பண்ணலாம். ஃபஸ்ட்டு 4 கவுண்ட் வரைக்கும் ஒரு வாய்ஸு, அடுத்து 8 கவுண்டுக்கு ஒரு வாய்ஸு, அடுத்து 4 கவுண்டுக்கு ஒரு வாய்ஸ், இப்படி வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம். ஆனால் அந்த கவுண்டிங் ரொம்ப அவசியம். நீங்கள் ரொம்ப நேரம் இழுத்துடக்கூடாது, அந்த கவுண்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரியே ஒரு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் செக்மெண்ட் பிரிக்கிற விஷயம். இது இன்டர்லூடில் செக்மெண்ட் பிரிக்கிறது. இதில் இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி தரணும்னா, இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், எப்படி நான் வந்து ஃப்ளோவில் எப்படி நான் ப்ளே பண்ணுறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சி மேஜர்னு எடுத்துப்போங்க. இப்போ சி மேஜர் எடுத்துப்போம். இப்போ சி மேஜரில் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சரிங்க மனுஷாக படிச்சிருப்பீங்க, மேஜர் ஸ்கேல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த மேஜர் ஸ்கேல்ஸில் நீங்கள் எங்கேனாலும் போகலாம். இப்போ பாருங்கள், நான் கை போகிற மாதிரி போகிறேன் பாருங்கள், எங்கேனாலும் போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? சும்மா நான் எங்கேயுமா சும்மா தான் வாசித்தேன், எதையுமே நினைக்கல, அங்கே எங்கேயுமா வாசித்தேன். ஆனால் அது ஒரு அழகாக இருக்கும். இதுதான் இதில் வந்து ஒரு ரகசியம். ஸோ நீங்கள் எப்படி ப்ளே பண்ணாலும் ரொம்ப அழகாக மாறிடும். ஆனால் அந்த ஸ்கேலுக்குள்ளே வாசிக்கணும். இதுக்கு தான் நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கேலுக்கு வந்து அந்த ஆமை முயல் பயிற்சின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தோம். அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட்லாம் வரும். இப்போ ஒரு ஹார்மோனியம் வாசிக்கினா கூட இந்த மாதிரி வாசிக்கலாம். அதுக்கெல்லாம் ஃபாஸ்ட் வரணும்னா அந்த ஸ்கேல் ப்ராக்டிஸ் நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்கணும். அப்போனா தான் இந்த ஃபாஸ்ட்லாம் வரும். ஸ்கேலை வந்து வேகமாக வாசிக்கணும்னா இந்த ஒரு ப்ராக்டிஸ் தான். சரிங்களா? ஸோ அதை பண்ணால் தான் இது வரும். தென் இப்போ இந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் நம்ம எப்படினாலும் வாசித்து அப்படியே போகலாம். ஆனால் அந்த கவுண்டிங்கை ரொம்ப ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 8 கவுண்டுக்குள்ளே ஒரு வாய்ஸு, அடுத்து அது நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். ஒன்று 8 கவுண்டாக இருக்கலாம், இல்லை 4 கவுண்டாக இருக்கலாம். 4 கவுண்டுக்கு ஒரு வாய்ஸ், அடுத்த 4 கவுண்டுக்கு ஒரு வாய்ஸு, அடுத்த ஒரு 4 கவுண்டுக்கு ஒரு வாய்ஸ்ன்னு சொல்லி அதோட முடிக்கலாம். எப்படினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அது ரொம்ப கவுண்டிங்கை ரொம்ப அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்டர்லூடுக்கு. இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட். சரிங்களா? ஸோ இதில் இன்டர்லூட் போகும்போது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு அந்த இதை படித்து ஒரு ஸ்டான்ஸாக படித்து முடிச்சுட்டு ஒரு கேப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்லூட் ஆரம்பிக்கிறது வெறுமனே அப்படியே ஒரு ஃபில்லை போட்டு அப்படியே ஆரம்பிக்கக்கூடாது. இந்த ட்ரம்னு ஒன்று இருக்கும். இந்த கீபோர்டு i500 யூஸ் பண்ணுறவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன். மற்ற எந்த கீபோர்டு இருந்தாலும் ஒரு சின்ன பேசிக்கல் கீபோர்டெலாம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான கீபோர்டெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மு பேஸ்லாம் இருக்கும். இந்த ட்ரம்மை கட் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நான் ட்ரம்மோட போட்டு காமிக்கிறேன். இப்போ இதே லீடை வந்து நான் வந்து ட்ரம்மை கட் பண்ணி போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சும்மா ட்ரம்மை ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா அது ஒரு டிரான்சாக்ஷன் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணுவாங்க. இப்போ மக்கள் வந்து நல்லா ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மியூசிக்கை. ஸோ அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் இப்போ ஸ்ட்ரிங்ஸ் போடுறீங்களா ஃபஸ்ட்டு 8 கவுண்டுக்கு, அந்த 8 இது முடிஞ்ச உடனே அந்த முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 8 இல்லை 16 கூட நீங்கள் போடலாம். அது உங்கள் விருப்பம். அந்த இழுக்கிறத டைமிங்கை பொறுத்து அந்த பீட்டுக்கு தகுந்தாப்புல அது நீங்கள் மாறும். நீங்கள் 4 கவுண்டுக்கு போடலாம். அதான் சொல்லிட்டேன், எத்தனை கவுண்ட்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பாயிண்டில் அது எண்டாக போகிற இடத்துல ஃபில்லை போட்டுட்டு சேம் டைமில் ட்ரம் ஆன் பண்ணிடணும். அப்போ தான் அந்த டிரான்சாக்ஷன் கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டு விட்றேன் வித்தவுட் ட்ரம். இது இப்போ ஃபில் போடுறேன். ஃபில் போட்டு ட்ரம் ஆன் பண்ணுறேன். 1 2 3 ஸ்டார்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த ஃபில்லை போட்டு நீங்கள் தைரியமாக பொறுமையாகவே ட்ரம் ஆன் பண்ணால் நல்லாவே இருக்கும். இதை வச்சுட்டு இதுக்குள்ளே இங்கே லீட் ப்ளே பண்ணிட்டே இருக்கணும். இந்த வேலைகளை லெஃப்ட் கை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ வீடியோ எடுக்கனால லெஃப்ட் கை காமிக்க முடியல. ஸோ லெஃப்ட் ஹேண்டை வச்சு ஃபில் போட்டு ட்ரம் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் இன்டர்லூடுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கலான அண்ட் ஸ்டாண்டர்டான ஒரு வெர்ஷன். நீங்கள் ஸ்கேல் வாசிக்கிறதெல்லாம் மேட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி பழகுங்க. நல்லா பழகிட்டிங்கன்னா போக 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 சூப்பர் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வாசிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இது இன்டர்லூடுக்கு. ரெண்டாவது இப்போ ப்ரீலூடுக்கு பார்க்க போகிறோம். ப்ரீலூட்னா என்ன? ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாசிக்கக்கூடிய அந்த ஒரு மியூசிக். ஸோ இப்போ இதுக்கு எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு செக்மெண்ட் இதுலேயும் செக்மெண்ட் இருக்குது. இப்போ எப்படின்னா ஒரு சாங் வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு இதில் இன்ட்ரோ ஆப்ஷன் இருக்கும். எல்லோரும் இன்ட்ரோ போட்டு ஆரம்பிச்சு விட்ருவீங்க. அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக அதுவும் ஒரு சிம்பிளான பேசிக்கல் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு யூனிக்காக நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ஸ்டெப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே
ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோடனே மெயின் ஏல வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு நல்லாயிருக்கும். மெயின் ஏல ஃபில்லை வச்சுட்டு இந்த ட்ரம்ஸ் இருக்குல்ல, ட்ரம்மு பேஸு கார்டு தேவையில்லாத ஏதாவது ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இடையில ஆன் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் ட்ரம்மையும் பேஸையும் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செயல் போடுறேன். இதான் இன்ட்ரோன்னு வச்சுப்போம். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இதுக்கும் கவுண்டிங் மெத்தட் உண்டு. 1 2 3 4 1 2 3 4 இந்த 8 முடிஞ்சோன்னா நான் பேஸ் ஆன் பண்ணுவேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 புரியுதா? இதான் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு 1 2 3 4 1 2 3 4 முடிஞ்சோடனே பேஸ் ஆன் பண்ணேன். அடுத்த 1 2 3 4 1 2 3 4 முடிச்சோடனே ட்ரம் ஆன் பண்ணேன். ஓகேவா? இதான் ஸ்டெப்பு. மெயின் ஏல தான் இருக்குது. அடுத்து இதுலேயும் 1 2 இந்த ட்ரம் ஆன் பண்ணதுக்கப்புறம் 1 2 3 4 1 2 3 4 முடியும்ல, அப்போ மெயின் பிக்கு மாற்றணும். மெயின் பிக்கு மாற்றிட்டு அப்போ ஒரு லீடை பார்த்துட்டு அப்படி என் பண்ண உடனே அடுத்து மெயின் ஏக்கு மாற்றிட்டு கண்டினியூ பண்ணணும். மெயின் ஏ தான் ஸ்டார்டிங்கில் பல்லவிக்கு கூட மெயின் ஏல தான் வைக்கணும். அப்போனா தான் அந்த ஸ்டார்டிங் நல்லா போகும். சரிங்களா? இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ளோவில் இருக்கும்போது இதெல்லாம் லெஃப்ட்டில் பண்ணணும். ட்ரம் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதெல்லாம் இந்த லெஃப்ட்டுக்கு சொன்னேன். ரைட்டில் லீடு வாசிட்டு வேணும் நீங்கள். அப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரே கையில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால ஒரே கையில் நான் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின் ஏல இருக்குது. இப்படி மெயின் ஏ அடுத்து கண்டினியூ ஆகும். இதில் பாருங்கள், எப்படி போனாலும் கடைசி இது வரைக்கும் சொல்லிட்டேன். ப்ளே பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதுலேயும் அதே மாதிரி தான். வாய்ஸ் மாற்றுறது சேம் பேட்டர்ன் தான். பேஸ் ஆன் பண்ணும்போது ஒரு வாய்ஸ் மாற்றுங்க, ட்ரம் ஆன்போது இன்னொரு வாய்ஸுக்கு மாற்றுங்க, ஃபில் போடும்போது அதுக்கு சூப்பரான ஒரு வாய்ஸ். இந்த பிராசட் கூட மாற்றலாம். நான் உங்களுக்கு இப்போ ஒரு கையில் பண்ணாலும் அதை மாற்றலை. இந்த ஒரு பேட்டர்னே நீங்கள் கடைசி வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இன்னொரு பேட்டர்ன் இது சொல்லி தர பாருங்கள். இப்போ இது முடிச்சோடனே பேஸ் ஆன் பண்ணணும். இது வந்து 8ன்னு வராது, 16 கூட வரலாம். அதை நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எத்தனை கவுண்டாலும் நீங்கள் வந்துக்கலாம். பட் அது நீங்கள் வாசிக்கிற ஸ்டைலை பொறுத்து இருக்குது. சும்மா வாசிங்கன்னா அந்த 8 கவுண்டை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சு நிறையா இந்த மாதிரி மியூசிக்ஸ் நிறைய கேட்டவங்க இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வரும்போது இப்போ இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் ஒவ்வொரு வாய்ஸும் மாற்றி மாற்றி வாசிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் வச்சு வாசிக்கிறேன். டுவல் இல்லாமல் இப்போ டுவல் ஆன் பண்ணிவிட்டு, டுவல்னால் நான் அதில் ட்ரெடிஷ்னல் அக்கார்டியன் வச்சுருக்கேன். ஸோ இது டுவல் ஆன் பண்ணிட்டு. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு இப்போ ட்ரம் ஆன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து ஒரு ஹார்மோனியம் போடலாம், இப்படி போடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம சிட்டார் ஆன் பண்ணி போடலாம். அடுத்த ஒரு ஸ்டெப்பில் கடைசியாக ஃபைனலாக ஒரு நல்ல ஒரு எண்டிங் கொடுக்கணும்னா நல்லா மெயின் பி மாற்றணுன்னே அப்போ பிராசட் வைக்கலாம். நான் ட்ரம்பட் கூட பிராசட் கொடுத்து வச்சுருக்கேன். இப்படி என் பண்ணிவிட்டு பாட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பாயிண்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், இதில் முடிக்கிறது எப்படி முடிக்கணும்னா, அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இங்கே இப்போ சியில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல முடிக்கணும். ஒருவேளை எஃப்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா எஃப்ல முடிக்கணும். எங்கே வந்து ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆக போகுதோ அந்த பாயிண்டில் முடிக்கணும். ஒருவேளை இப்போ ஒருத்தவங்க ஒரு டீம் வந்து பாட போகிறாங்க, அவங்க டி மேஜர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க ஆரம்பிக்கிறது எங்கேயோ ஆரம்பிக்க போகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு டி மேஜர்னாலே டி மேஜர் கார்டு லெஃப்ட்டில் போட்டிருப்பீங்க இல்லையா, இங்கேயும் டியில் முடித்தாலே போதும். அவங்க எங்கே ஆரம்பித்தாலும் பரவாயில்ல. ஆனால் பாட்டு டி மேஜரில் இருக்கா, ஸோ டியில் முடிங்க. சில பேர் டின்னு சொல்லிட்டு ஈல படிப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாசித்து முடிச்சோன்னே நீங்கள் கார்டை மாற்றிக்கோங்க. சரிங்களா? இதுதான் விஷயம். பட் ப்ராப்பராக தெரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு மத்தியில் நம்ம இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணணும். சில பேருக்கு என்னன்னே தெரியாது, என்ன கார்டு, மேக்ஸிமம் கார்டு தெரியாதவங்க இல்லை. பாட்டு படிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லையா? அல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்கள இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னா, இப்போ ஒரு பேசிக்காக நான் ஒரு பாட்டு காமிக்கிறேன்னா, இப்போ அம்மையப்பன் நன்பே இதான் பாட போகிறாங்க.
இது இப்படி பாட போகிறாங்கன்னா ஸ்டைலோட இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக படிக்க சொல்லுங்கள். அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தரம், இந்த பாயிண்ட் வருது இல்லை. இப்போது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மெதுவாக படிக்க சொல்லிட்டு நீங்கள் கார்டு பிடிச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல இப்போ இந்த பாருங்க, நான் இப்போ ஒரு பேசிக்கல் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ படிச்சிங்கன்னா அம்மையப்பன் இந்த கார்டு பிடிச்சோன்னா ஸோ உடனே பிடிச்சிடலாம். அம்மையப்பன் உந்த நண்பே நிரந்தரம், அவ்வளோதான். இப்போ கார்டு பிடிச்சிங்களா, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ இது சி மைனர், ஓகே. அப்போ சி மைனர் கூடயே லீடு வாசிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிடுங்க. ஸோ எண்டிங் வந்து சியில் முடிச்சிடணும். எங்கே ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, ஸோ சியில் முடிக்கணும். புரிஞ்சுதா? அது மைனராக இருக்கட்டும் மேஜராக இருக்கட்டும், நீங்கள் முடிக்க வேண்டிய பாயிண்ட் சி மேஜராக சி மைனரோ சியில் தான் முடிக்கணும். அந்த ரூட் நோட்டில் தான் முடிக்கணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இதை பேசிக்கலாக வச்சுட்டு நீங்கள் எப்படி வாசலும் சூப்பராக வாசிக்கலாம். சரிங்களா? இதை நல்லா ஃபாலோ தெளிவாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.